ஹலோ கைஸ், சற்று முன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையேயான ஒரு நாள் போட்டித் தொடரிலிருந்து பர்சனல் ரீசன் காரணமாக தீபக் சகர் விலகியிருந்தார். மேலும் டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா, முகமது ஷமி காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக சவுத் ஆப்பிரிக்கா தொடரிலிருந்து விலகியிருந்தார். அவருக்கு பதிலாக எந்த ஒரு வீரரும் அறிவிக்கப்படாத நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்து பர்சனல் ரீசன் காரணமாக இஷான் கிஷனும் வீடு திரும்பியிருக்காரு. அவருக்கு பதிலாக இந்திய அணியில் தற்போது கேஎஸ் பரத் இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முகமது ஷமிக்கு மாற்று வீரராக பிரசித் கிருஷ்ணா அணியில் சேர்க்கப்பட்டிருக்காரு. மேலும் 14 ஆண்டு காலமாக முறியடிக்க முடியாத சச்சின் டெண்டுல்கருடைய சாதனை பார்த்திங்கன்னா, தற்போது பங்களாதேஷ் மற்றும் நியூசிலாந்துக்கு இடையான இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் பார்த்திங்கன்னா, சௌமியா சர்கார் இந்த சாதனையை முறியடிச்சிருக்காரு. அதாவது கடந்த 2009 பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் நியூசிலாந்து அணிக்கு எதிராக 163 ரன்களை குவிச்சு நாட் அவுட்டாக இருந்தார். கிரிக்கெட் ஒரு நாள் வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து அணிக்கு எதிராக நியூசிலாந்து மண்ணில் ஒரு வீரர் குவிச்ச அதிகபட்ச ரன்னாக இந்த சாதனை பார்க்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா, கடந்த 14 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சச்சின் டெண்டுல்கரே முதலிடம் பிடிச்சிருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, நேற்று முன்தினம் நடைபெற்ற நியூசிலாந்து மற்றும் பங்களாதேஷுக்கு இடையான இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா, சௌமியா சர்கார் 169 ரன்களை குவிச்சு இந்த சாதனையை முறியடிச்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.